ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கனச்செவ்வகம் தான் பார்க்க போகிறோம். கனச்செவ்வகத்தில் இது செகண்டாவது கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் போட்டிருக்கோம். சரி, வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். இது 9th புக்கில் இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் கொஸ்டின். ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரங்கள் முறையே 25 மீட்டர், 15 மீட்டர், 5 மீட்டர். அறையின் தரை, அதாவது இதுதான் கனச்செவ்வகம். இந்த கனச்செவ்வகம் மாதிரி ஒரு ரூம் இருக்கான். இதில் இதோட தரை மற்றும் 4 சுவர், அதாவது சுற்று வட்டாரம், இந்த 4 பக்கமும் ஒரு சதுர மீட்டருக்கு புதுப்பிக்க 80 ருபீஸ், அதாவது 80 ரூபாய் ஆகுது. அப்போ அதாவது இந்த சுற்றளவையும் ப்ளஸ் இந்த தரையோட அளவையும் நம்ம சேர்த்து எவ்வளோ ஆகுது, அதாவது மொத்த செலவை காண்கன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இங்கே நம்ம பார்த்துட்டோம். நீளம் 25 மீட்டர், அகலம் 15 மீட்டர், உயரம் 5 மீட்டர். இப்போ கனச்செவ்வகத்தோட பக்கப்பரப்பு, அதாவது சுற்றி தானே நம்மளை கேட்குறாங்க, ஓல் ஃபில்லாக கேட்கல, நமக்கு சுற்றி தான் கேட்குறாங்க. ஸோ கனச்செவ்வகத்தோட பக்கப்பரப்போட ஃபார்முலா 2 bracket L + B × H. ஸோ அந்த இடத்துல L எவ்வளோ இருக்குது, அதாவது லென்த்து நீளம் 25 ப்ளஸ் பீனா பேஸ், அந்த அகலம் இங்கே 15 இருக்குது, × 5. இப்போ நம்ம அதை இங்கே அப்படியே ப்ளஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அதை இன்ட்டு பண்ணி இந்த இடத்துல போட்டோம்னா நமக்கு 400 சதுர மீட்டர் கிடைக்குது. தெரியுதுங்களா? 400 சதுர மீட்டர் கிடைக்குது. இப்போ நம்ம இதோட பக்க பரப்பு சுவர் கண்டுபிடிச்சோம். நமக்கு தரை கேட்குறாங்களே, தரைக்கு பார்த்திங்கன்னா இந்த லென்த்து நமக்கு எடுக்கணும். இந்த லென்த்தையும் ப்ளஸ் இந்த பேஸ், அதாவது இந்த அகலத்தையும் நம்ம எடுத்தால் நமக்கு போதுமானது. இதுக்கு நம்ம ஹைட் தேவையில்லை. ஸோ தரையின் பரப்புக்கு L + Bன்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். எல்லுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எல்லுக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க 25 மீட்டர் ப்ளஸ் பேஸ்க்கு 15 மீட்டர். அப்படியே இன்ட்டு பண்ணி போட்டோன்னா நமக்கு தரையோட பரப்பு கிடச்சிரும். ஓகேங்களா? புதுப்பிக்க வேண்டிய பகுதியின் பரப்பு 4 சுவர்களின் பரப்பு ப்ளஸ் தரையின் பரப்பு. ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சோமா பக்கப்பரப்பு, ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சோமா தரையின் பரப்பு. இந்த 2 பரப்பையும் நம்ம இங்கே இந்த இடத்துல ப்ளஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணி போட்டோன்னா 775 சதுர மீட்டர் கிடைக்கும். இந்த 775 சதுர மீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சதுர மீட்டருக்கு 80 ருபீஸு. ஸோ அப்போ இந்த 775 × 80 ருபீஸ் 62,000 ரூபாய் ஆகுது. ஓகேங்களா? அப்போ மொத்த செலவு எவ்வளோ ஆகிருக்கு, நமக்கு 62,000 ரூபாய். இந்த இடத்துல பாருங்கள், மொத்தம் நமக்கு 62,000 நமக்கு கிடைக்கிது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதை மாதிரி ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.